அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக உங்களோடு நிற்பேன் என்பதை உறுதி கூறுகிறேன். இன்றைக்கு நம் நாட்டை காத்து கொண்டிருக்கும் வீரர்களுக்கு இந்திய அரசு எந்த ஒரு சலுகையும் கொடுக்காமல் நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு படைவீரன் 18-19 வயதில் படைவீரனாக நம் இந்திய தேசத்துக்காக செயலாற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது நம் இந்திய அரசு அவர்களுடைய கல்வி தகுதியை மேம்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய அங்கீகாரத்தை முழுமையாக அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அவர்களுக்கென அவர்களுடைய குடும்பத்துக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஓய்வூதிய காலத்தில் அவர்களுடைய அந்த முழுமையான வாழ்க்கையை வாழ பண உதவி செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம் மக்களை ஏமாற்றுவது போலவே அப்படை வீரனுக்கும் ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த இந்திய அரசு அவர்களுக்காக சலுகைகள் கொண்டு வந்து அவர்களுடைய ஓய்வூதிய தொகையை முழுமையாக அவர்கள் கையில் கொடுக்கப்பட வேண்டும். தொழில் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு காவல்துறையில் எத்தனையோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முறையான பயிற்சி இல்லாமலும் அரசியல் ரீதியாக இன்றைக்கும் அவர்களுடைய கோட்பாடுகளுக்கு மட்டுமே இணங்கி செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை முறைப்படுத்தி நம்மளுடைய படை வீரர்கள் ஓய்வூதிய காலத்தில் 35-40 வயதில் வருபவர்களை ஆதரித்து இதற்கான ஒரு காவல்துறையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நம்மளுடைய மக்களுக்காக அவர்கள் மீண்டும் நம் நாட்டின் எல்லையை காப்பாற்றி கொண்டிருந்த அவர்கள் நம் நாட்டுக்குள் மக்களுக்காக செயலாற்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய அந்த பயிற்சிகள் மக்களையும் ஒழுங்குபடுத்தும் ஒரு நல்ல வாய்ப்பை அவர்களுடைய குடும்பத்துக்கும் நாம் அளிப்பது மிக சிறந்த நன்று. இன்றைக்கு அனைத்து வகையிலும் இந்திய அரசு அவர்களை நிராகரித்து கொண்டிருக்கிறது. முறையான வீடுகள் இல்லை. வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் இன்றைக்கும் ஒரு இந்திய வீரன் ஒரு மிகப்பெரிய அவலநிலையாய் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனைத்து திட்டங்களும் பிரயாணம் அனைத்து திட்டங்களும் அவர்களுக்காக முழுமையாக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுடைய பிரயாணம் முழுமையாக அரசு ஏற்கப்பட வேண்டும். எங்கு சென்றாலும் அவர்கள் அந்த விடுமுறை காலத்தில் குடும்பத்தோடு எந்த நாட்டுக்கு சென்றாலும் அரசு முன்வந்து அவர்களுக்காக அந்த பண உதவியை அரசு ஏற்கப்பட வேண்டும். மாநில அரசும் மத்திய அரசும் அவர்கள் அந்த 3 மாதங்கள் மட்டுமே அவர்களுடைய வீட்டுக்கு வரும்போது அவர்களை பத்திரமாக நாம் அவர்களை அரவணைத்து அவர்களுடைய சலுகைகள் அனைத்துமே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கும் அவர்களை ஒரு மெஷினாக பார்த்து கொண்டிருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசும். அவர்களுடைய பிரயாணம் ரயிலில் வரும்போது கழிப்பிடத்துக்கு அருகிலும் கழிப்பிடத்திலும் அமர்ந்தும் வரக்கூடிய சூழ்நிலை இந்த இந்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு நம் அனைவரும் அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம் இந்திய தாய் நாட்டை காக்கும் வீரனுக்கு இது மாதிரியான கொடுமைகளை செய்து கொண்டிருக்கும் இந்திய அரசு வெட்கப்பட வேண்டும். இனி வரும் காலங்களிலாவது அவர்களுக்காக முழுமையாக அவர்களுக்கு தங்கும் வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்க வேண்டும். ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தி முறையாக கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு ஷூரிட்டி இல்லாமலும் அவர்கள் தொழில் தொடங்க அவர்களுக்காக வங்கிகள் முன்வந்து செயலாற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு காவல்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அவர்களுடைய கல்வி திறனை முழுமையாக அவர்களை நிராகரித்து ஒரு படை வீரனாக மட்டுமே செயலாற்றி கொண்டிருக்கும் ஆர்மிக்கு என்னுடைய வேண்டுகோள், அவர்களுடைய கல்வி திறனை உங்களுடைய பயிற்சி காலத்தின் போது ஏற்படுத்தி ஒரு நல்ல சிறந்த ஒரு புத்தாகமாக அவர்கள் வெளியே வரும்போது மக்களிடத்தில் நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒழுங்குமுறை மற்றும் படிப்பை கொண்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். நான் ஒரு இந்திய தாய் குழந்தையாக இதை வேண்டுகோளாக பதிவிடுகிறேன். என்னுடைய வீர